நொங்குட்டிக்குவோம் ஏற வரம்னா சிரமம். மரம்லாம் பனை மரம்லாம் ஏற மாட்டாது. ஏன்னா பனை மரமே ஊரில் இல்லையே. அதெல்லாம் ஏறி காலத்தை ஏறி இந்த வீட்டு வரணும். கல்யாணம் பூசிலாம் பைக் எடுத்து போயிடுவேன், யாரையும் போக மாட்டேன். நேராக போவேன் மலை போய் வண்டி நிப்பாட்டி அந்த ரோட்லேயே போய் நிப்பாட்டிட்டு உங்கள் வெட்டி வண்டி எடுத்து வீட்டுக்கு வந்துடுவேன். அதான் பார்த்துருக்கேன். இப்போல்லாம் பனை மரம் ஏறுறதுனாவே இன்னும் மலையில் ஏறுற மாதிரி இருக்குடா. நேற்று தென்னை மரத்தில் ஏறி தென்னை மரத்தில் ஏறி காலில் வலிக்கிட்டு வருதுப்பா. தென்னை மரம் ஏற்றுக்கு மாதிரி மழை ஏற மாட்டா, பாகு மரமே ஏற மாட்டோம். மழை ஏறினாலும் பனைமரமும் இல்லாமல் போச்சுனே ஊரு ஃபுல்லாமே. ஊரில் பனைமரமே இல்லை பாருங்க. இந்த மரம் தான் பெரிய இடையூறாக இருக்குது, ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. இந்த மரத்தில் ஏறி எப்படி நொங்கு வெட்ட போகிறோம்னு தெரியல. நொங்கு இருக்குது, இதுதான் எங்கள் ஊரில் கடைசி நொங்கு. ஆமாம், இல்லைன்னா அடுத்த வருஷம் தான் நொங்கு வெட்டலாம். இந்த வருஷத்துக்கான நொங்கு இதுதான். இதில் எப்படியாவது ஏறி ஒரு 2 நொங்கு வெட்டி இந்த வருஷத்துக்கு குடிச்சிட்டோம்னா போதும். இப்போ நல்லா குடிச்சாச்சு, இனிமேல் அடுத்த வருஷம் தான் நொங்கு குடிக்கலாம். இந்த வருஷத்துக்கு இந்த மலையில் வெற்றிகரமாக ஏறி வெட்டிட்டோம்னா சந்தோஷம்தான். ட்ரை பண்ணி பார்க்குறேன், முடிஞ்சால் வெற்றி, இல்லைன்னா தோல்வி. ஸ்டாண்ட் அதை வெட்டிக்கலாம்ல, குறுக்க உள்ள கம்பனா. வேற எதுக்குமே பயம் இல்லை, பயம் பாம்புக்கு மட்டும்தான். ஏன்னா இந்த மாதிரி அரசலில் பாம்புகள் அதிகமாக இருக்கும். வேற எதுக்குமே இங்கே பயம் இல்லை. பயம்னா அந்த பாம்புக்கு மட்டும்தான் பயம். பேசுங்க. என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு வாழ்வு கொடுங்க. நீங்க தான் வாழ்வு தரணும். மக்களாகிய உங்களை நம்பிதான் நான். இந்த பனை மரத்தில் ஏறுறதுலாம் ஒரு பேட்டு இல்லை. இந்த மாதிரி சூவை கடிக்காத இடமே இல்லை. உடம்பு ஃபுல்லாக கடிச்சு வச்சிருச்சு. இந்தங்க இந்த வீடியோ எதுக்குன்னா உங்களுக்காக தான். எங்கள் ஊரில் இந்த வருஷத்தில் கடைசி நொங்கு இதுதான். இன்னமே அடுத்த வருஷம் தான் நமக்கு நொங்கு கிடைக்கும். நொங்கப்பெல்லாம் எடுத்து போகிறேன்னு சொல்லுங்கள். நொங்கப்பெல்லாம் எடுத்து உங்களுக்கு போடுறேன். ஏன்னா நொங்குங்கிறது வேறு, உங்களுக்கு வெட்டி விற்கிறதுலாம் நொங்கே கிடையாது. அது எல்லாம் கடிக்கா. நொங்குனா நோண்டி தான் குடிக்க முடியும். அதை காரணம் இது வெட்டி அதை எளியில் எடுக்க முடியாது. இந்த நுங்கெல்லாம் எடுத்து போட்டு காட்டுறேன்.
ஒரே ஒன்று கிடக்கு. கத்தி வந்து ஒன்லி நொங்கு இளநி ரெண்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். வேறு எந்த வகையான மரம் வெட்டும் இந்த கத்தி யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த கத்தி அந்த அளவுக்கு ஷார்ப்பான கத்தி, ஒரு கை பிடிமானம் தான் பார்த்துக்கிறேன். நொங்கு சரியான இளம் வந்து இப்படி வெட்டி எடுக்க முடியாது. இப்படி எடுத்து விட்டா இளம் கடிக்காதான் உங்களுக்கு தராங்க. நொங்கு வேணும்னா வாங்க வெட்டி தாரேன். காசு இல்லை, பணம் இல்லை. என்னோட ஃபாலோவர்ஸுக்கு ஃப்ரீயாகவே வெட்டி தரேன். கத்தி இப்படி இருந்தால் தான் எந்த ஒரு வேலையும் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. சும்மா வீட்டிலேருந்து மக்கி போன அருவாயெல்லாம் கொண்டு வந்தோன்னா நொங்கு வெட்டுவே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். இதில் முக்கியமாக என் மாப்பிள்ளையை விட்டுட்டு வந்துட்டேன். மாப்பிள்ளையை ஃபோன் பண்ணேன், வீட்டில் வேலை அது இருக்காப்புல. இல்லை நாங்கள் எப்போதுமே நாங்கள் 3 பேர் தான் வருவோம். உங்களுக்கு நகைச்சுவை வீடியோ போட ஆசை. எங்கள்கிட்ட வந்து ஆட்கள் பற்றாக்குறை. மிக விரைவில் அதையும் நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம். ஒத்த கண்ணாலே அது ஒரு டேஸ்ட்டு. ஒத்தகம் நிறையா இருக்குது. யானே வயக்காடுக்குள்ளே போகிற உரம் தானே, அதான் உழுதுருவோம்ல. நம்மகிட்ட தானே இன்னொருத்தவங்க திட்டுவாங்க, நம்மளே எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் உரம்னு யாருக்குமே தெரிய மாட்டேது அது. இதை கொளுத்தி விட்டுட்டு சாம்பலுக்கு அதுவே சரியான உரமாம்ண்ணே. வேணா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்களே தம்பி. மக்கும் பொருள் எல்லாமே உரம் தான் வயலுக்கு. அதான் எங்கே அதனால் தெரியாமல் தான் பனை மரத்தை வெட்டி அழிக்கிறாங்க. ஆமாம், தயவுசெய்து யாரும் பனை மரத்தை வெட்டாதீங்க. அதனால் எங்களை மாதிரி ஏழை பாளையம் ரொம்ப சிரமப்படுறோம். நொங்கு கிடைக்காம. என்னதான் நொங்கு குடித்தாலும் இந்த கோந்தையை வெட்டுற கோந்தையை திங்கிறது ஒரு டேஸ்ட்டு. நீ கேமரா ஸ்டாண்ட் எடுத்துருவல, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வீடியோ எடுக்க. நாங்கள் ஒரு யதார்த்தமாக வந்தோம், அப்போ கிடைச்சது. நொங்கை பார்த்துக்கங்க மக்களே. அது தெரியுதான்னு தெரியல, கொஞ்சம் எட்டத்தில் இருக்குது. சரியான நொங்கு மக்களே. தண்ணியை பாருங்கள், ஊற்றுதா? தண்ணி குடுறா. இந்த வருஷம் சொல்ல போனால் நான் நொங்கே குடிக்கலை. இதுதான் ஃபஸ்ட்டு நொங்கு. ஆனால் சீசனில் கடைசியாக குடிக்கிற நொங்கு இதுதான். அதனால் ஓகே, கடவுள் நம்மளை கொடுத்துட்டார். குடிக்கலன்னு நினச்சோம், கொடுத்துட்டார். நான் அந்த புதுக்கோட்டைக்கு போயிட்டு வரையில் ரோட்டில் வரையில் குடிக்கிற ஆசையாக இருக்கும், குடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஆமாம்,
குடித்தா நான் மட்டும்தான் குடிக்கிற மாதிரி இருக்கு. நொங்க பார்த்துக்குங்க மக்களே, எப்படி இருக்குது கலரை பார்த்தீங்களா? தேன் கலராக இருக்கா? தேன் தான் நொங்கு, தேன் கலர். ஆனால் அதில் பெரிய ஒரு இது என்னென்னா, இந்த காரையோட குடிக்கிறோம்ல, வயிற்று புண்ணு அப்படிலாம் சக்குன்னு ஆட்டிடும்னே. ஏன்னா நீங்கள் நம்பிக்கையிலான கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், நொங்கோட காரை. அது நொங்குகளே பல நன்மை இருக்குது, ஆனால் அதில் காரையிலையும் அந்த வயிற்று புண்ணு ஆற்றக்கூடிய இது நொங்கு ஆழத்தை பாருங்க, நொங்கு ஆழத்தை. நொங்குனா இதான் நொங்கு. இப்படி ஃப்ரீயாக எங்கள் ஊர் வயக்காட்டில் அதிகமாக நொங்கு இல்லை, நொங்கு மரம் இல்லை, பனைமரம் இல்லை. நொங்கு யார் யார் குடிக்கலாம், யார் யார் குடிக்கக்கூடாது? நொங்குக்கு தடையே கிடையாது. ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குண்ணே. இந்த பெண்கள் வந்து ஒரு 7 மாத இதுக்கு வந்து நொங்கு வந்து குடிக்கக்கூடாதான். ஏன்னா வந்து நொங்கு வந்து அந்த காரை வந்து வயிற்றுல புண்ணு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வலியை உண்டாக்கி தான் அது சரியாகுமா. அப்புறம் அந்த மாசமாக இருக்கையில் வலி வரக்கூடாது, அதுக்காக வந்து குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து நம்மளுக்கு கன்சல்ட் பண்ணாங்க. நொங்கு குடிக்கக்கூடாது. ஆமாம், நொங்கு குடிக்கக்கூடாது, அதனால் கொஞ்சம் நாள் கழித்து குடிச்சிக்கலாம்ங்கிற மாதிரி. அது மாதிரி நொங்கு சளி மக்களே, இந்த மரத்தில் வெட்டினே இந்த எந்த நொங்கு பால்ட்டு இல்லாத நொங்கு இந்த கொலை தான் மக்களே. ஆனால் உடைக்க முடியல. அது மாதிரி யாரும் கன்சியூவாக இருந்தாங்கன்னா நொங்கு வந்து குடிக்க வேணாம் ஒரு 7-8 மாதத்துக்கு. ஏன்னா நம்மளுக்கு முதல்ல வந்து குழந்தை தான் ரொம்ப முக்கியம். நொங்கு ஆசைப்பட்ட பொருளை, சாப்பிடக்கூடிய பொருளை சாப்பிடுங்க, தேவையில்லாத பொருளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறங்க. ஆமாம், ஏன்னா ரொம்ப ஆளுங்க குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுது, சிரமப்படுதுங்க. அது எங்களுக்கே எங்களோட சொந்த பந்தத்தில் 2-3 நாளுகளுக்கு இந்த மாதிரி இருக்கனால அவங்க சங்கடப்படுறாலும் இல்லையோ அதை நினச்சி நாங்கள் சங்கடப்படுறோம். ஏன்னா அவங்களோட பொழப்பு கெட்டு போகுது. வெளிநாட்டில் இருக்கிற ஆளுங்க எல்லாருமே வெளிநாட்டை விட்டு குழந்தைக்காக 2 வருஷம் 3 வருஷம்னு காத்து கிடக்குறாங்க. அந்த கடவுளும் ஏறெடுத்து பார்க்கணும். கெவுளியே அடிக்குது கடவுள் ஏறெடுத்து பார்த்து. கடவுளை மட்டும் தாங்க நம்புகிறோம். ஆமாம், கடவுளே ஒரு குழந்தைய அவளுக்கு கொடுக்கணும். நம்ம ஆசை எல்லாருக்கும் பெண் பிள்ளை ஆண் பிள்ளை 2மே கொடுத்தா சந்தோஷம். அதில் பெண் பிள்ளை கொடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு தான் எனக்கு பெண்களை ரொம்ப பிடிக்கும். தப்பான எண்ணத்துலேயே நினச்சிடாக்கே நீங்கள் இல்லாமல் ஆண்கள் வாழ முடியாது. அதான் உண்மை. ஒரு பெண்ணு தான் வந்து ஒரு ஆண் வாழக்கூடியது. பெண்கள் அர்த்தமே இருக்குது. ஆண் இல்லாமல் பெண்ணால் வாழ முடியும், ஆனால் பெண் இல்லாமல் ஆணால் ஒரு காலமும் வாழ முடியாது. அவங்களோட வந்து அந்த பெண்ணோட வந்து ஒரு என்ன இன்னும் அதே மாதிரி பெண்களும் ஒரு கட்டின கணவனுக்கு உண்மையாக நீங்கள் இருக்கணும். அதான் என்னோட ஆசை. ஆண்கள் தான், ஆண்கள் அதை காட்டு உண்மையாக இருக்கணும். ஆனால் காவாலி போயிலும் இருக்க மாட்டாங்களே. முதலாளி சொல்லுங்க முதலாளி. அப்படி சொல்லக்கூடாது. முதலாளி சொல்லுங்க முதலாளி. ஓகே ஓகே. கருவாடா அது மாதிரி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு இது பதிவு பண்ணுறேன் உங்கள்கிட்ட. முதலாளி 1 கிலோ பண்ணா கருவாடு, 1 கிலோ திருக்க கருவாடு போதும்ல? ஓகே முதலாளி, ஓகே முதலாளி. இல்லை ஒரு விஷயம் என்னென்னா, சீக்கிரமே ஒரு ஒரு தொழில் ஒன்று கொண்டு வர போகிறோம். அதுக்கு உங்களுடைய கண்டிப்பான ஆதரவு வேணும். நம்ம வந்து நம்மளோட மெயின் பொழப்பு வந்து மீன் வியாபாரம், கருவாடு வியாபாரம் தான். இந்த பார்த்தீங்களா, நான் ஒன்றும் பண்ணலை. உங்கள் கண்ணு முன்னாடி தான் ஒரு ஃபோன் வந்துச்சு, அட்டன் பண்ணி பேசுகிறேன். அவங்க நம்ம கொடுக்குற பொருளுக்கு தான் நம்மளோட வாங்குறாங்க. சென்னைக்கு கொடுத்துடணும். இது சென்னைக்கு கொடுத்து விடணுமா? 1 கிலோ பண்ணா கருவாடு, 1 கிலோ திருக்க கருவாடு. நம்ம கொடுக்குற பொருளை நாளைக்கு வந்து அந்த அவளுக்கு வாங்கி கொடுக்குற பொருளையும் உங்களுக்கு காட்டுறேன். பொருள் சுத்தமாக இருக்கணும், நம்ம பண்ணுற தொழிலும் சுத்தமாக இருக்கணும். ஆமாம், நம்ம கொடுத்தோம்னா நாளைக்கு நம்மகிட்ட தான் வாங்கணுங்கிற அளவுக்கு தான் நம்ம பொருள் கொடுக்கணும். அதனால் எங்கள் தொழில் மெயின் தொழில் அதுதான். 2வது ஆடு. நான் வந்து ஆடு வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு தொழில் பண்ணால் என்னால் பிழைக்க முடியாது. நான் கொண்டு போய் மீன் விற்று ஒன்று பெருசாலாம் சம்பாதிக்க முடியாது. ஒரு நாளைக்கு 600 கிடைக்கும், ஒரு நாளைக்கு 500 கிடைக்கும். சனி ஞாயிறு வந்தால் ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கலாம். மிச்சபடி வாரத்தில் 5 நாள் 600 பார்க்குறது ரொம்ப அரிது. ஆனால் சனி ஞாயிறுனா ஒரு 1000 2000 பார்க்கலாம். இது என்ன வீட்டு செலவே வந்து அந்த காசுக்கு ஐடியா போயிடும். ஏதோ ஆடு மாடு வச்சு அதில் குடும்பத்தை ரன்னிங் பண்ணிகிட்டு இருக்கோம். புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த சேனல் நீங்கள் பாருங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நல்ல வீடியோவாக தரமான வீடியோவாக உங்களுக்கு போடுவேன். கத்தியை கட்டேன்னு வருத்தப்படாது. நல்ல வீடியோவாக தரமான வீடியோ உங்களுக்கு தரமான வீடியோவாக நாங்கள் தருவோம். மிக விரைவில் நகைச்சுவையாக ஒரு கண்டென்ட்டை உங்களுக்காக தரோம். நொங்கை பார்த்துக்குறங்க. நொங்கு ஒவ்வொரு நொங்கையும் வெட்டி காட்டுறேன் பாருங்கள் மக்களே. ஒவ்வொரு நொங்கையும் பாருங்கள். நமக்கு எல்லா வேலையுமே பார்ப்போம். நம்ம பண்ணாத வேலையே கிடையாது. ஆளினால் அழகராஜா. அடுத்த ஆள் வச்சுலாம் வேலை பார்க்குறதில்ல, நம்மளாவே பார்த்துக்கிறதா அந்த வேலையை.
அருமையாக இருக்கு. மூஞ்ச காட்ட முடியாத சுச்சுவேஷனில் உட்காந்துருக்கேன். முடி விகாரமாக இருக்குது. தம்பி வந்து மனைவி வந்து பிரகனண்டாக இருக்காப்புல, அதனால அவர் மூஞ்சியை காட்ட கொஞ்சம் வெக்கப்படுறாப்புல. மிக விரைவில் குழந்தை பிறந்தாரு. அதுக்கப்புறம் அவர் திருமுகத்தை காட்டுவாப்புல. அவர் ஒரு முகத்தை நீங்கள் பாருங்கள். ஒரு முகமா மறுமுகத்தை காட்டுங்கோ. என்னப்பா வெளிநாடு வாழ்க்கை, வாங்கப்பா கிளம்பி. நான் வந்து என்னோடய வாழ்க்கை வந்து ஒரு 10-11 வருஷம் வெளிநாடு வாழ்க்கை தான். இந்த மாதிரி இல்லை. அது அந்த வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இந்த வாழ்க்கை மாதிரி இல்லை. அங்கே எனக்கு மாதம் நான் வாங்கின காசுலாம் வேறு. ஆனால் இன்றைக்கி அந்த வருமானத்தில் 110% சம்பாதிக்கல. ஆனால் ஒரு நிம்மதி இருக்குது. அவ்வளோதான். ஆனால் இந்த வருஷம் நொங்க குடிக்கலண்ணா. உனக்காகவே இந்த வருஷம் இருந்து அமைஞ்சிருக்கிறாதேடா. நீ குடிக்கிறேனே உனக்கு கூட்டு வந்திருக்க மாதிரி. நீ நான் வந்த அது அந்த பிள்ளைய குடிக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதை கேட்டுக்கிட்டே இருந்து ஆசை விட்டு அதை மட்டும் விட்டு குடிக்க, அதை வாங்கி சாப்பிடுன்னு சொல்லுவேன். நம்மளுக்கு மனசு கேட்க மாட்டேது. பொண்டாட்டி மேலே அவ்வளோ பாசமாக இருக்கான், வேறு ஒன்றும் இல்லை. நொங்க பார்த்தில மக்களை, வெட்டையிலே தெரியுமே உங்களுக்கு. அப்படி வெட்டையிலே தெரியும் இந்த பொண்ணு மாதிரி நொங்கு. அடா இதை பார்த்தாலே குடிக்க தோணும் மக்களை. சின்ன வயசில் வாளியில் அள்ளி குளிக்கிறது. இயற்கையை மட்டும் மாற மாட்டுது, மனிதர்கள் தான் மாறிடுறாங்க. என்ன எல்லாமே மனிதனால அழியுது. காசு இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். மனிதர்கள் யாரும் அந்த காசை தேடி போகாமல் மனசில் தேடி போங்க. நியாயம் என்னவோ என்றைக்கு அது பக்கம் இல்லைங்க, நீங்கள் கட்டாயம் ஜெயிப்பீங்க. நல்லா வாழ்ந்த குடும்பத்தை நம்ம கெடுக்கணும்னு என்றைக்குமே நினைக்கவே கூடாது. வாழ்க்கையில் உனக்கு எதிரியாகவே இருந்தாலும் ஒரு குடும்பம் நல்லா வாழ்ந்துருக்கும் ஒரு காலத்தில், இன்றைக்கி அது கெட்டு போயிருக்கு. அதை நம்ம மேற்கொண்டு கெடுக்கக்கூடாது. அந்த வாழ்ந்த குடும்பத்தை அந்த வாழை வச்சு அழகு பார்க்குறது தான் உண்மையான மனிதன். எனக்குலாம் அதுதான் பிடிக்கும். மனுஷனுக்கு மனசு இருக்கே 2 வகை. ஒன்று குரங்கு, ஒருத்தனை அழிக்க சொல்லும், ஒருத்தனை வாழ வைக்கன்னு சொல்லும். அதில் நம்ம தேர்ந்தெடுக்கிற பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையோட பயணங்கள் தொடரும். வாட்ச் த எண்ட் வீடியோன்னு சொல்லுவோம். ஆமாம் மக்களே, முடிஞ்சு. இந்த ஒரு நொங்கு மட்டும் இருக்குது. பொண்ணா 3 நொங்கு கிடக்கு. முடியலை, ஏப்போ வந்துருச்சு. காலை சாப்பாடு ப்ளீஸ். இனிமேல் காலையில் என்னத்தை சாப்பிட போகிறான், அவ்வளோதான். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். என்னோடய வீடியோ பார்க்குற அனைவரும் இந்த வீடியோவை தொண்டி மீனவன்கிற பேஜை லைக் பண்ணி ஷேர் பண்ணி முதல்ல மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பெல் ஐக்கானை தட்டுங்க. நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும்னா நான் சொன்னதை தயவு செய்து என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டு. வீடியோ ஃபினிஷ். கடைசி நொங்கு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீடியோ முடிஞ்சிச்சு.